நீ எல்லாம் ஒரு பொண்ணுக்கு லட்சணமா? பொண்ணா பிறந்தா ஒரு பொறுப்பு இருக்க வேண்டாம்? ஆள் வளர்ந்தா மட்டும் போதுமா? அறிவு வளர வேண்டாம்? நான் என்ன தப்பு பண்ண? என்ன தப்பு பண்ணியா? என்ன தப்பு பண்ணேன்னு இது வரைக்கும் புரிஞ்சுக்காம இருக்க பாரு, அதுதான் மிகப்பெரிய தப்பு. எனக்கு வர ஆத்திரத்துக்கு. நான் என்ன தப்பு பண்ணேன்னு முதல்ல சொல்லு. நீ பாட்டுக்கு அடிக்கிற கிள்ற. இது என்னது? கரெக்டா இந்த இடத்துல கிழிஞ்சிருக்கு. இப்படி ஒரு கிழிஞ்ச புடவையோட நாலு ஆம்பளை நிக்கிற இடத்துக்கு நீ வரலாமா? இது என்னது? சாதாரண இடத்துல நீ புடவை இப்படி தூக்கி சொல்லி இருந்தா பரவாயில்ல. நாங்க ஆம்பளை கீழே நின்று இருக்கோம்ல, நீ மாடியில இருந்து அப்படியே இறங்கி வர்றது புடவை கீழே இறக்கி விட வேண்டாம். இப்படி ஒரு கிழிஞ்ச புடவை கட்டிட்டு இருக்கியா? உங்ககிட்ட வேற நல்ல புடவையே இல்லையா? இருந்தா நான் கட்ட மாட்டேன்னா என்ன? என்கிட்ட இருக்கிறதுலயே கொஞ்சமா கிழிஞ்ச புடவை இது ஒண்ணுதான். என்னது? உங்க குடும்பமே பரம்பரை பரம்பரை எங்க வேலை பாக்குறதா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால மகாராஜா என்கிட்ட சொன்னாரு. அந்த ஆள் மட்டும் பல துணி போட்டுக்கிட்டு இருக்காரு. உன்னை பத்தி கவனிக்கிறதே இல்லையா? ஆமா, உங்க அப்பா அம்மா எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. போய் சேர்ந்துட்டாங்களா? உன் சொந்த பந்தம் யாருமே இல்ல. ஐயோ, சாரி லட்சுமி, சாரி. உன் நிலைமை தெரியாம உன்னை நான் அடிச்சிட்டேன், இங்கெல்லாம் கிள்ளி வச்சுட்டேன். நான் ஒரு 10 நிமிஷம் வந்துடுறேன். எந்த ஆம்பளை முன்னாலையும் போயிடாத. எங்க ஓரமா எங்க போற? வந்து சொல்றேன். ஐயோ, இந்த பாரு, உன் கலருக்கு தகுந்த மாதிரி இருக்கிறதுலே காஸ்ட்லியான புடவையா தேடி பிடிச்சு வாங்கிட்டு வந்தேன். ஒண்ணு 150 ரூபா, 2 புடவை வாங்கிட்டு வந்தேன். மொத்தம் 300 ரூபா வச்சுக்கோ. ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஆல் ரைட். அடுத்த மாசம் சம்பளம் வாங்கினதும் அந்த 300 ரூபாய் திருப்பி கொடுத்துரு. இந்தாயா. என்னாச்சு? ஏதோ மனிதாபிமானத்தோடு கொடுக்கறேன்னு நினைச்சு தேங்க்ஸ் சொன்னா நீ 300 ரூபாய் திருப்பி கேக்குற? ஏய், மனிதாபிமானம் பாக்குறதுக்கு ஏன் மணி கனமா இருக்க வேண்டாம்? நேத்து வரைக்கும் நானும் ஓட்டாண்டி. ஏன் நிலம் உனக்கு என்ன தெரியும்? கடைக்காரனுக்கு வாங்கும் போது என் மேல ஏதோ சந்தேகம் போல இருக்கு. யோ, திருப்பி கொடுத்தா வாங்க மாட்டேன்னு சொன்னான். பிளீஸ், ஒரு புடவை வேணா நீ ஃப்ரீயா வச்சுக்கோ. பொண்ணுக்கு மட்டும் 150 ரூபா கொடுத்துரு. இது பாரு, கொடுத்த ரெண்டுத்தையும் ஃப்ரீயா கொடு, இல்லைன்னா ஆள விடு. சும்மா தொல்லை பண்ணிட்டு இருக்க. அதான் வேலையில போறத எடுத்து நானா மடியில் விட்டுட்டேன். என்ன முணங்குற? ஒண்ணு இல்ல லட்சுமி, நீ அடுத்த மாசமே 150 ரூபா கொடுக்கணுங்கிறது இல்ல. மாசம் மாசம் 50ன்னு சொல்லி 3 மாசத்துல கொடுத்தா போதும். 3 months. சரி, பரவாயில்ல. மாசம் 10 ரூபான்னு சொல்லி 15 மாசத்துக்கு திருப்பி கொடுக்குறியா? 15 months. எந்த ஜென்மத்துல உங்ககிட்ட பட்ட கடனோ உனக்கு ஒட்டி அழுக வேண்டியது. திருப்பதி உண்டியில போட்டதா நினைச்சுக்க. போ, போய் சிங்க அடிச்சிட்டு வா. அரண்மை எல்லாம் சுத்தி காமி. ஆரம்பமே காந்தி கணக்கா